வெல்கம் டு மனோடெக். இன்றைக்கி நம்ம ரீவோல்ட்டோடைய எலக்ட்ரிக்கல் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பைக்கு வந்து கீ உள்ள பைக்கு, இன்னொரு பைக்கு வந்து டிஜிட்டல் பைக்கு. டிஜிட்டல் பைக்கு வந்து இப்போ ஜனவரி 1க்கு நம்ம எடுத்தது. இன்னொரு பைக் வந்து பார்த்திங்கனாக்கா அது 8 மந்த் ஆச்சு நம்ம நண்பர் எடுத்து. அவருடைய ஃபீட்பேக்கால் தான் நம்ம இப்போ இந்த புது வண்டி எடுத்துருக்குறோம். அவர் எங்கிட்ட சொன்ன ஃபீட்பேக் வந்து அப்படியே இப்போது உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணுறாரு. அது என்னன்றதை நம்ம வந்து இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வண்டியை நாங்கள் சென்னையிலேருந்து எடுத்துன்னு வந்தோம். இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா RV400 BRZ. இது கீ டைப் உள்ள மாடல் வண்டி. இதனுடைய வெளியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். இதனுடைய ப்ளஸ் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 100% சார்ஜ் போட்டிங்கன்னா 140 கிலோமீட்டர் போகும். ஆனால் கம்பெனி சொன்னது 150 கிலோமீட்டரு. அது 140 தான் ஏன் காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 ஆகிட்டா கூட 10 கிலோமீட்டர் போகலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வண்டிங்கள்லாம் எப்படின்னு தெரியல, இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறோமோ நைட்டு வரைக்கும் அதே பர்சன்டேஜ். சப்போஸ் ஒரு 65% ஆஃப் பண்ணுறேன்னா காலையில் எழுந்து பார்க்க சொல்ல அதே 65% தான் இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ். அதே மாதிரி எவ்வளோ பெரிய மோடு டபுள்ஸ்லேயே போனீங்கன்னா கூட, வெயிட்டாகிற ஆள் போனால் கூட மோடு 1லேயே அசால்ட்டாக ஏறிது. இதில் எந்த ஒரு டவுட்டுமே தேவையில்லை. சரிங்க, ப்ளஸ் எல்லாம் சொல்லிட்டேன். மைனஸான விஷயம் சொல்கிறேன் பார்த்துங்க. இந்த வண்டி வாங்கி வாட்டர் சர்வீஸே பண்ணக்கூடாதுங்க. பண்ணாக்கா என்ன ஆகுதுன்னு பார்த்துங்க. இப்போ நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணி தான் வந்தேன். ஹார்ன் அடிச்சு பார்க்குறேன், அடிக்குதா பாருங்க. அடிக்கவே அடிக்காது, விட்டு விட்டு அடிக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணனாக்கா, வெயிலில் கொஞ்ச நேரம் ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிட்டு பிறகு உங்களுக்கு இதுவாகும், கிளியர் ஆகிடும். வேறன்னு பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு தாங்க. லேடிஸு வயசானவங்க இதுங்கெல்லாம் இட்டுன்னு போக முடியாதுங்க. வண்டி எடுக்க சொல்ல கொடுத்த ஹெல்மெட் இது தாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த முதிரை இருக்குது. ப்ளஸ் இதனுடைய இது பார்த்தீங்கன்னா டபுள் டைப் கண்ணாடி வரும். இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இங்கே ஒரு கண்ணாடி, இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குங்க. ஹெல்மெட்டு இது ஒர்த்தபிள் தான். அப்புறமாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டியில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் போகலாங்க. அதெல்லாம் எந்த ஒரு டவுட்டும் வர தேவையில்ல. அப்புறம் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, நாங்களே தான் தெரியாமல் விட்டுட்டோம். வேகமாக போயிட்டு ஒரு பெரிய பள்ளத்தில் விட்டுட்டோம். அன்றைக்கிலேருந்து இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா சேக்கப்சரு லைட்டாக சேகேஜ் ஆகினே இருக்குது. அதாவது சரியாக பஞ்சிங் ஆகலை, ஒரு மாதிரி அலாயிர மாதிரியே இருக்குது. இந்த 2 ப்ராப்ளத்தை தவிர மீதிலாம் எங்களுக்கு எதுவும் ஆகணுங்க. அதே மாதிரி வண்டி கொடுக்க சொல்ல என்ன கிலோமீட்டர் கொடுத்துச்சோ அதே கிலோமீட்டர் தான் இப்பயும் கொடுக்குது. அவ்வளோ ஸ்பீடு தான் போகுது. ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 140 கிலோமீட்டர் கன்ஃபார்ம் கொடுக்குது. பேட்டரியில் எந்த இஷ்யூவும் இல்லை, ஸ்பீட்லேயும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. இதெல்லாம் நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது. கிட்ட வந்து 8 மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வண்டியும் இருக்குது, இப்போ எடுத்த வண்டியும் இருக்குது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னாக்கா RV400 BRZ மாடல். இந்த வண்டி வந்து எடுத்து 8 மந்த் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் சொன்னார். இப்போ இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டும் சொன்னார், மைனஸ் பாயிண்ட்டும் சொன்னார். இப்போ நம்ம வந்து ஜனவரி 1க்கு இந்த வண்டி எடுத்திருக்கோம். RV400 இது வந்து டிஜிட்டல் மாடல். இந்த டிஜிட்டல் மாடலுடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்துடலாம். RV400 இந்த வண்டியோட மாடலு. டிஜிட்டல் பைக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சாவி போடுறது இருக்காது, டிஜிட்டல் பவர் ஆன் தான் இது. இதில் வந்துட்டு நமக்கு ரிமோட் கீ வந்துடும். ரிமோட் கீ மூலிமா தான் நம்ம இந்த பைக்கை ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணிக்கணும். இதில் வந்து இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நமக்கு பைக் வந்து ஆஃபில் இருக்குது. இது எப்படி ஆன் பண்ணுறது பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணலான்றது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு பைக் ஆன் ஆகிடும். பைக் ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம பாக்கெட்டில் கூட இந்த சாவி நம்ம பாக்கெட்டில் கூட வச்சுக்கிட்டு நம்ம வண்டியை மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல் நம்ம வண்டி எங்கேயாச்சும் விட்டுட்டு போகிறோம், யாராவது திருடிடுவாங்க அப்படின்ற பயம் நமக்கு இருக்கலாம். அதனால் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இதில் வந்து ரொம்ப அட்வான்டேஜாக நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பூட்டு மாதிரி. இந்த பூட்டை வந்து இந்த பூட்டோட பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி வந்து லாக் ஆகிடும். வண்டி லாக் ஆகிடும். இப்போ நான் வண்டியை மூவ் பண்ணி காமிக்கிற பாருங்க. வண்டியிலிருந்து வந்து சவுண்ட் வரும். வண்டி வந்து லாக் ஆயிடுச்சு. வண்டியிலிருந்து சவுண்ட் வருது பாருங்க. இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த வண்டியை வந்து யாரும் தொட முடியாது. இப்போ இந்த வண்டி வந்துட்டு எப்படி லாக் ரிலீஸ் பண்ணுறன்றது பாருங்க. இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா வண்டி ரிலீஸ் ஆகிடும். வண்டி ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இதில் வந்து நமக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது. ஏன்னா வண்டி யாரும் எடுக்க முடியாது. இந்த ஒரு சேஃப்டி கொடுத்துருக்காங்க இந்த RV400 வந்து டிஜிட்டல் பைக்கில். இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ இந்த கீழே இருக்கிற 3 பட்டனை பற்றி நம்ம பார்த்துட்டோம். 4வது ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து லொக்கேஷனு. என்னென்னா இந்த பைக்கில் வந்துட்டு நமக்கு GPS கொடுத்துருக்காங்க. இந்த GPS வந்துட்டு நம்ம மொபைலில் வந்து
ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மொபைல் ஆப் இருக்குது, ரிவோல்ட்டோடைய மொபைல் ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்துட்டு நம்ம இந்த பைக்கை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து லொக்கேஷனும் ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 4 விதமான சவுண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து மொபைல் ஆப்பில் தான் வந்துட்டு அந்த சவுண்டெல்லாம் நம்ம மாற்றிக்க முடியும். அதெல்லாம் இன்னும் நான் லாகின் பண்ணலை. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இதை ஆன் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க. சவுண்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். இந்த டிஜிட்டல் பைக்கில் சவுண்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன். சவுண்ட் கேட்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து வண்டி ஓட்டும் போது நமக்கு ஒரு பெட்ரோல் பைக்கோடைய ஃபீல் கொடுக்கறதுக்காக இந்த சவுண்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் மீதி இருக்கிற 3 சவுண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆப்பில் தான் வந்து நம்ம அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்துட்டு ஆன் பண்ணால் தான் வந்துட்டு இந்த சவுண்டு நமக்கு வரும். அதே போல் திரும்ப இதை ஆஃப் பண்ணுறதுனா இந்த பட்டனே நம்ம திரும்ப இப்படி ஆஃப் அமைக்கி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆஃப் ஆகிடும். நமக்கு எந்த சவுண்டும் கேட்காது. நமக்கு வேணும்னா மட்டும் இதை நம்ம சவுண்ட் மோடு வந்து நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி வேண்டான்னா கூட எடுத்துடலாம் அந்த சவுண்ட் மோடு. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ் ஃபியூச்சர் தான். ரொம்பவே நல்லா இருக்கு. இது பைக் எடுக்கும்போது நிறைய விஷயம் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு முதல்ல எனக்கு சொன்ன விஷயம் வந்து நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. வாட்டர் வாஷ் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஹோலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி உள்ளே போயிடும். அதே போல் வந்துட்டு இந்த இடத்துல இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் பட்டனுக்குள்ளேயும் வந்துட்டு வாட்டர் வாஷ் பண்ணால் இங்கேயும் வந்து ஃபோர்ஸாக தண்ணி உள்ளே போயிடும். அதனால் இங்கே ஒரு ஸ்டிக்கர் போட்டுக்கிறது ரொம்பவே சேஃப்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல் இங்கேயும் இந்த டிஜிட்டல் மீட்டர்லேயும் வந்துட்டு ஃபோர்ஸாக நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது உள்ளே தண்ணி போயிடும். அதனால் வந்துட்டு நமக்கு இந்த மீட்டரும் ஃபால்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இங்கேயும் ஒரு ஸ்டிக்கர் போட்டுக்க சொன்னாங்க. வாட்டர் வாஷ் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு மழையில் நனைஞ்சா எப்படிங்க அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டேன். மழையிலலாம் நனைஞ்சா உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணாதீங்க. வாட்டர் வாஷ் பண்ணாமல் நீங்கள் துணியை வச்சு எல்லாம் அப்படியே லேசாக தொடச்சிக்கலான்றது மாதிரி தான் நமக்கு சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்றது வந்து இன்னும் நமக்கு தெரியல. அது நம்ம பைக்கை வந்து நல்லா யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா நம்ம இன்னும் மழையிலலாம் யூஸ் பண்ணி பார்க்கல. அதே போல் கம்பெனியில் சொன்ன அந்த வாட்டர் வாஷ்லாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம பைக்கு நம்ம 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம். நம்ம தானே நம்ம பைக்கை நல்லா சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதனால் நல்லா கவனிச்சாவே வந்துட்டு நம்மளை எப்படி கவனிக்கிறோமோ அதே போல் பைக்கையும் நல்லா கவனிச்சா பைக்கும் நல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஜிபிஎஸும் இந்த மாதிரி ரிமோட் லாக்கிங் சிஸ்டமோ எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இந்த பைக்கையும் வந்து நம்ம மாடிஃபை பண்ணி அட்வான்டேஜாக நம்ம கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,000 வந்து இதுக்கு செலவாகும். அப்படி நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணுறதுனால வந்து அது நல்லா வருமானது நமக்கு தெரியாது. பட் ஆனால் நமக்கு வண்டி கூடவே வர்றதும் நமக்கு ஒரு பெட்டர் தான். இப்போ இதில் இருக்கிற நம்ம ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த பைக்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்துட்டோம். இந்த 2 பைக்குக்கு உண்டானுமே மேஜர் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட ஹைட்டு தான். இந்த வண்டியோட ஹைட் வந்துட்டு ரொம்பவே ஹையாக இருக்குது. கிரவுண்ட் லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஹையாக இருக்குது. நம்ம ஜென்ஸுக்கு ஓகே. நம்ம ஜென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கால் நல்லா தூக்கி இப்படி போடுறோம். நம்ம ஜென்ஸுக்கே வந்து கரெக்டாக இருக்குது. அதே போல் லேடிஸில் பின்னாடி உட்காடுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். இந்த வண்டி ஆகட்டும் சரி, RB 400 இந்த டிஜிட்டல் பைக் ஆகட்டும் சரி, இந்த வண்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட் வந்து ரொம்பவே அதிகம் தான். 2 வண்டிக்குமே வந்து ஹைட் வந்து வருங்க. கீழே கிரவுண்ட் லெவல்ல இருந்து எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்க. நமக்கே வந்து ஜென்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். பின்னாடி நம்ம லேடிஸை உட்கார வைக்கிறோம். அதனால் அவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பின்னாடி வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அதே சமயம் இந்த வண்டியோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வண்டி வாங்குற புதுசில் ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. இது புது பைக்குன்றதுனால ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது வந்து 8 மந்த் ஆன பைக்குன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு குறைஞ்சிருக்கு. ஹைட் வந்து இங்கே குறைஞ்சிருக்கு. இந்த ஹைட்டு இங்கே பாருங்கள். சென்டர் ஷேக்கப் கீர் பாருங்கள். இந்த ஷேக்கப் கீரில் வந்துட்டு நமக்கு இந்த இடம் பஞ்சாயிருக்கு நல்லாவே. இப்போ நான் இந்த வண்டிலையும் உட்காடுறேன். இந்த வண்டியில் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காடுறேன். அதே சமயம் நம்ம புது பைக்கில் உட்காரும் போது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. என்னென்னா இந்த ஷேக்கப் கீர் இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த ஷேக்கப் கீர் வந்துட்டு நமக்கு ஒரு 8 மந்த் தான் ஆகுது இந்த வண்டி எடுத்து. இந்த 8 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷேக்கப் கீர் வந்து கொஞ்சம் பஞ்சாயிருக்கு. இது நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்க. அதே சமயம் இப்போ புது பைக்கும் பாருங்க. இந்த புது பைக்கில் வந்து நல்லாவே பஞ்ச் ஆகலை. நல்லாவே வந்து கேப்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் இதுலேயும் உட்காந்து காட்டுற பாருங்க. இந்த வண்டி வந்துட்டு இன்னும் பஞ்ச் ஆகலை. ஏன்னா இப்போ தான் எடுத்தோம். இதை ஜனவரி 1க்கு தான் எடுத்தோம் இந்த வண்டியை. அதனால் இதில் வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம முழு யூசேஜ் பண்ணலை. இன்னும் யூசேஜ் ஆனதுக்கப்புறம் வண்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்னொரு 1 or 2 மந்த்தில் வந்து இந்த வண்டியோட ரிவ்யூ வந்து ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்குறேன். என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
நீங்கள் யாரெல்லாம் இந்த கீ உள்ள ரீவோல்ட் பைக்கை யூஸ் பண்ணுறீங்க, அதே போல் டிஜிட்டல் அப்கிரேடட் பைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அப்கிரேட் பைக்கு டிஜிட்டல் பைக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாக்கா உங்களுடைய கருத்துக்களையும் வந்து இங்கே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் பதிவு பண்ணுற கமெண்ட்டை வச்சு நானும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.